என் பேர் வந்து அஜய். நான் வெஸ்டீஸில் பிரான்ச் டைரக்டராக இருக்கிறேன். தென்றல் மேம் டீமில் வரேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நம்மளுடைய வெஸ்டீஜ் பிஸ்னஸில் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருந்ததில் நான் நிறைய பேர்த்த பார்த்ததில் ஸோ நான் போயிட்டு இண்டிவிஜுவலாக நான் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பேசினதில் என்கிட்ட அக்ரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணதில் வந்த ரிசல்ட்டை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ நான் யாருக்கு கொடுத்தேன், என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்தேன், எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து கொடுத்தவரோட பெயர் வந்து அந்த ஃபார்மரோட பெயர் வந்து பொன்னுசாமி. ஸோ வடுகுபாளையத்தில் இருக்கிறாரு. என்ன இதுக்கு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா குண்டால் நேந்திரை. ஸோ அதுக்கு வந்து நான் ப்ராடக்ட் கொடுத்தேன். நான் மொதல் தடவை அவரை போய் பார்த்துட்டு ஸோ வாழை வந்து ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருந்தது, ஊசி வந்து கடிச்சு சருவு நோய் வந்து. ஸோ அந்த வாழைக்கு வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸை பற்றி நான் சொல்லி இந்த ப்ராடக்ட்ஸ் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுடைய மகசூலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு வந்து லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஸோ நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க வச்சேன். ஸோ வாங்கிட்டு அவரும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். மொதல் மாதத்துலேயே வந்து நல்ல ரிசல்ட்டு. ஊசி வண்டோட அந்த தாக்கமும் குறைஞ்சது, சருகு நோயோட தாக்கமும் குறைஞ்சதுமே அவருக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ல ஒவ்வொரு மாதமும் அவரும் வாங்கிக்கிட்டே இருந்தார். நான் சொல்கிறது வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த இடத்துல வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க, ஆர்கானிக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் எந்த இடத்துல தேவைப்படுமோ நான் அந்த இடத்துல கொடுக்குறேன், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், என்னை கேட்காம யூஸ் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அதை கேட்டு நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் நம்மள அக்ரி ப்ராடக்ட் வெஸ்டேஜில் இருக்க அக்ரி ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே போட்டார். ஸோ இப்போ வரைக்குமே எண்டிங் அந்த ஒரு வருஷம் வந்து வாழையோட இதுன்னா அந்த ஒரு வருஷம் அவங்க வெள்ளாமல் பண்ணுற வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் மாஸ் வரைக்குமே அக்ரி மாஸ் இந்த காய் நல்லா வந்து ஊறும் பார்த்தீங்களா, காய் வந்து நல்லா ஊறும். ஸோ வராமல் கொலை வராமல் இருக்கிற இடத்துலையும் வந்து கொலை வரும், நல்லா பூ காய்க்கிறது கனி காய்க்கிற இடத்துல வந்து மாசுன்றது வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்கோ 82 யூமிக் கிரானல்ஸு, ப்ரோடெக்கு, நானோடெக்கு, அதுக்கப்புறம் இப்போ மாசு வரைக்குமே எல்லா ப்ராடக்ட்டையுமே கொடுத்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்தந்த ஸ்டேஜுக்கு எது கொடுக்கணுமோ அந்தந்த ப்ராடக்ட்ஸை கரெக்டாக கொடுத்து இன்றைக்கி அந்த வாழையில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. அதனுடைய ஒரு தார் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 5 தார் 6 தார் அதிகபட்சம் வரும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் கொடுத்து 8லேருந்து 9 சீப்பு வரைக்குமே வந்திருக்குது. ஸோ 5 சீப்பு 6 சீப்பு வந்துட்டு இருந்ததில் 8லேருந்து 9 சீப்பு வர வச்சுருக்கேன். ஸோ அது போக இப்போ அந்த தாரையவே நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அவர் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சார். ஸோ ரிசல்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு தம்பி, இந்த ஒரு தார் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ நான் வந்து ஃபீல்டுக்கு போயிருந்தேன். அவர் வந்து எனக்கு வெட்டி கொடுத்து அனுப்பிச்சார், இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயுமே 7லேருந்து 8 சீப்பு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம வந்து விவசாயம் தெரியலைனாலும் நம்ம அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லைனாலும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம போய் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து நிறைய ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டோடு நிற்க போகிறதில்ல, நான் நிறைய பேருக்கு இன்னும் கொடுத்துருக்கேன், அந்த ரிசல்ட்டும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனுடைய வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாழைன்றது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கத்திரிக்காய், தக்காளி, இந்த ரோஸ் செடியிலேருந்து தென்னையிலேருந்து நிறைய இதுக்கு நான் வந்து பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அதனுடைய ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களாலேயும் முடியும், நீங்களும் இதே மாதிரி நிறைய ரிசல்ட் எடுங்க. ஸோ விக்டோரியா மேம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அக்ரியை வந்து நல்லா நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் அப்படி தான் வந்து நான் இறங்கியிருக்கேன். நீங்களும் அப்படி ப்ராஜெக்டாக எடுத்து அக்ரியை வந்து சூப்பராக பண்ணுங்கள். ஸோ பெரிய லெவல் பிஸ்னஸை வந்து நமக்கு அக்ரி கொடுக்கும். ஸோ சூப்பராக பண்ணுங்கள். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ லீடர்ஸ். ஸோ இதுக்கு எனக்கு துணையாக இருந்த தென்றல் மேம்க்கும் விக்டோரியா மேம்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக எனக்கு ஒவ்வொரு தடவையும் ப்ராடக்ட்டை பற்றி நான் என்ன டவுட் இருந்தாலும் ஸோ குரூப்பில் போட்டால் அருள் பிரகாஷ் சார் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அது போக நான் இண்டிவிஜுவலாக கால் பண்ணேன்னா அருண்மாரன் சார், கோவிந்தராஜ் சார், ரூபன் சார், சேகர் சார், ஏழுமலை சார், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ண எல்லா லீடர்ஸ்க்கும் தேங்க்யூ. ஸோ விஷ் யூ வெல்த். தேங்க்யூ லீடர்ஸ்.